வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம FortiGate ஃபயர்வால் சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் இன்னைக்கு இன்டர்ஃபேஸஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது FortiGate ஃபயர்வாலில் எத்தனை டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, அதனால் என்னென்ன யூசேஜஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, மேடம் உங்களை வெயிட் பண்ண விரும்பல, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் லாகின் பண்ணுறேன். என்னுடைய FortiGate ஃபயர்வால் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணியாச்சு FortiGate ஃபயர்வாலில். ஜென்ரலாக நம்ம இதுதான் FortiGate ஃபயர்வாலோட டேஷ்போர்டு. இப்படி தான் இருக்கும். இது டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஹோஸ்ட் நேமு, சீரியல் நம்பர், ஃபர்ம்வேர் வெர்ஷன், மோடு, இதெல்லாம் நம்ம அப் டைமு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். லைசன்சஸ்ஸு, ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம FortiGateோட விர்ச்சுவல் எடிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபிசிக்கல் வெர்ஷனை யூஸ் பண்ணலாமா, விர்ச்சுவலாக எப்படி நம்ம லேப் செட்டப் பண்ணிவிட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு லேப் என்வரான்மெண்ட்டுக்காக. இது ஃபிசிக்கல் FortiGate ஃபயர்வாலுக்கும் விர்ச்சுவல் ஃபயர்வாலுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது, எல்லாம் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ டேஷ்போர்ட். இப்போ இதில் நம்ம அப்படியே சொன்ன மாதிரி இந்த FortiGate ஃபயர்வால் சீரீஸில் இன்னைக்கு இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த நேவிகேஷன் பாரில் நீங்கள் வந்தீங்கன்னா நெட்வொர்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் என்னோட FortiGate ஃபயர்வாலில் இத்தனை இந்த இன்டர்ஃபேஸஸ் டேப் காமிக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நேமு, டைப்பு, மெம்பர்ஸு, ஐபி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ்ஸு, டிஹெச்சிபி கிளைண்ட்டு, டிஹெச்சிபி ரேஞ்சு, இதெல்லாம் நமக்கு இங்கே காமிக்கும். சரிதாங்களா? இதில் நம்ம இந்த FortiGate ஃபயர்வாலில் இப்போதைக்கு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் 4, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4 எனேபிள் பண்ணியிருக்கோம். இது டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸஸ் டைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா இன்டர்ஃபேஸ் ஜோன் விர்ச்சுவல் வயர் பேர் அப்படின்னு இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணால் இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கலாம். எந்த ஒன்று இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ஆலியாஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த டைப் இதுதான் இன்னைக்கு மெயின் டாபிக், இன்டர்ஃபேஸஸ் டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 802.3 AD அக்ரிகேட், லூபேக் இன்டர்ஃபேஸ், ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸ், சாஃப்ட்வேர் ஸ்விட்ச், SSL VPN டனல், VLAN, வைஃபை, SSID, இத்தனை இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் இருக்கு. இது ஒன்னொன்னு எங்கெங்க யூஸ் பண்றோம், எங்கெங்க எதுக்கு யூட்டிலைஸ் ஆகுங்கிறத டீடைல்டா 1 by 1 நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? இத்தனை இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் இருக்கு. இதுல 802.3 AD அக்ரிகேட் அப்படின்னா மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ். எப்படி சொல்றது, நம்மகிட்ட நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்கு. நம்ம முந்தின இதில் பார்த்தோம் இல்லையா, போர்ட் 1 இன்டர்ஃபேஸில் போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4 இப்படி நிறைய இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த நெட்வொர்க்கில் டேஷ்போர்டுக்கு வரேன். ஸ்டேட்டஸ் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இன்டர்ஃபேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4, இத்தனை போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, 4 இத்தனை இருக்கு இல்லையா. இது இப்போ 4 போர்ட்டு 5 போர்ட்டு எத்தனை போர்ட்டை நம்ம அதை அக்ரிகேட் பண்ணலாம். இப்போ ஒரு சிங்கிள் போர்ட்டை ஒரு சிங்கிள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸுக்கு இந்த குரூப் ஆஃப் போர்ட்டை மேப் பண்ணுறது. இது எதுக்காகப்பட்டுனா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் ஆஃப் பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வெப்பேஜ் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு மல்டிபிள் நம்ம போர்ட் அசைன் பண்ணோம்னா
அதாவது ஒரு நிக் கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் அந்த அனதர் நிக் கார்டு ஒர்க் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து அந்த பர்டிகுலர் போர்ட் வந்து அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கும். எப்படி சொல்றது, அதாவது ஒரே ஒரு போர்ட்ல வந்து 2 இல்ல 3 இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8.802.38 அக்ரிகேட்ல வந்து மேக்ஸிமம் வந்து 8 போர்ட் வந்து கனெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. நம்ம FortiGate ஃபயர்வால்ல அவங்க அஃபிஷியலா. நம்ம ஒரே ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ்ல மல்டிபிள் போர்ட் அக்சஸ் லிங்க் பண்ணி அக்சஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 எம்பிபிஎஸ் ஒரு ஒரு போர்ட்ல வந்து ஒரு வெப்பேஜ் பர்டிகுலர் லேன் போர்ட்ல வந்து 100 எம்பிபிஎஸ் எனக்கு பேண்ட் வித் வேணும், அப்பதான் வந்து என்னுடைய வெப்பேஜ் பக்காவா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் போட்டேன்னா, அந்த அந்த பர்டிகுலர் போர்ட்டுக்கு மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் நான் கான்ஃபிக் பண்ண மல்டிபிள் போர்ட்டை நான் கான்ஃபிக் பண்ணேன்னா, இதர் அந்த 4-5 போர்ட்ல வந்து ஒரு போர்ட் லிங்க் டவுன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பேண்ட்வித்தை வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும் எல்லா மற்ற போர்ட்டுகளுக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சேம் இதே மாதிரி தான் இது வந்து அது பேருது 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, இது பேர் வந்து ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸ். இந்த ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸும் சேம் தான். இந்த அக்ரிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அந்த பேண்ட் வித் லோடை வந்து பேலன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து ஒர்க் ஆகும். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது அட் அ டைம்ல வந்து மல்டிபிள் போர்ட்டும் யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த இந்த ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸ் எப்படின்னா, இதுவும் சேம் அதாவது ஒரே போர்ட்டுக்கு நம்ம மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் கான்ஃபிக் பண்ணலாம். ஆனால் அட் அ டைம் வந்து ஒரே ஒரு போர்ட்டு தான் ஆக்டிவ்ல இருக்கும், மற்றது வந்து பேசிவ்ல இருக்கும். இப்போ நம்ம விண்டோஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும், அதை கிளஸ்டர் கான்ஃபிக் பண்ணுவாங்க, ஃபைல் ஓவர் கிளஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது அட் அ டைம்ல வந்து 2 நோடு கான்ஃபிக் பண்ணுவாங்க. ஒரு நோடு வந்து ஆக்டிவா இருக்கும், ஒரு நோடு பேசிவா இருக்கும். ஒரு அட் அ டைம் வந்து ஒரு சர்வர் வந்து அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கும், அதுவும் அனதர் சர்வரும் அப் அண்ட் ரன்னிங்ல தான் இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சர்வர் நோடு எப்போ வந்து டவுன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ரிசோர்சஸ் எல்லாமே 2வது நோடுக்கு போய் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். இது இந்த இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போர்ட்டுக்கு 2 இன்டர்ஃபேஸ் கான்ஃபிக் பண்ணலாம். ஆனா அட் அ டைம் வந்து ஒரே ஒரு போர்ட் தான் ஒர்க் ஆகும். ஒரு போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த போர்ட் வந்து அனதர் இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுதான் ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸ். இந்த அக்ரிகேட் அப்படி இல்லை. அட் அ டைம் வந்து ஒரு போர்ட் வந்து 8 இன்டர்ஃபேஸ் கான்ஃபிக் பண்ணாலும் அதுவும் ஒர்க் ஆகும். அந்த அந்த பேண்ட் வித் எல்லாமே லோடு பண்ணி கொடுத்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இந்த அக்ரிகேட்டுக்கும் இந்த ரிடண்டன்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வித்தியாசம். இதை பத்தி டீட்டெயில்டா யாருக்காவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இது வந்து இந்த அக்ரிகேட் ரிடண்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுது டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, இதை தனியா ஒரு வீடியோவோ வந்து இது இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகேவா? அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து லூபேக் இன்டர்ஃபேஸ். இந்த லூபேக் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸுக்கு இன்னொரு டிஃபால்ட்டா ஒரு லூபேக் கிரியேட் பண்றது. இப்போ நம்ம வந்து சர்வரில் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸ் லூப் பேக் ஐபிம்பாங்க. அது எந்த ஐபியும் அசைன் பண்ணல, எந்த இதுவும் ஒர்க் ஆகலைன்னா அந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸஸ் வரும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சுவிட்ச். இது வந்து விர்ச்சுவல் சுவிட்ச் நம்ம கிரியேட் பண்றது. நம்ம வந்து இப்போ FortiGate ஃபயர்வால்ல வந்து நமக்கு வந்து நிறைய சுவிட்சஸ் வேணும் அப்படின்னா விர்ச்சுவலா வந்து இப்போ VMware எல்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சுவிட்ச் சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வேணுங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் சுவிட்ச் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இது சாஃப்ட்வேர் சுவிட்ச்னு ஆப்ஷன் இருக்கு. வரப்போகிற வீடியோக்களை நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் SSL VPN டனல். இது வந்து VPNக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது இந்த இன்டர்ஃபேஸு. அடுத்து VLAN விர்ச்சுவல் லேன் சொல்லுவாங்க. மல்டிபிள் லேனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது VLAN கிரியேட் பண்ணு சொல்லுவாங்க. அது விர்ச்சுவல் லேனும்பாங்க. இதுதான் வந்து இன்டர்ஃபேஸஸ் டைப்ஸ். இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸஸ், இதுல வந்து அட்ரஸிங் மோட்னு ஒன்று சொல்லுவோம். அட்ரஸிங் மோட்னா இந்த ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் லேன் கிரியேட் பண்றேன், ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணேன்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து மேனுவல் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோமா இல்லை DHCP அசைன் பண்ண போறோமா
அப்படின்னு சொல்லி டிஹெச்சிபி அசைன் பண்ண போறோமோ ஆட்டோமேட்டிக்காக டிஹெச்சிபி வந்து சர்வர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டோரா ப்ராசஸ் மூலயமா ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டர்ஃபேஸுக்கு எடுத்துக்கும். ஓகேவா? மேனுவலா அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு நம்ம வந்து மேனுவலா ஐபி அசைன் பண்ணலாம். அதுதான் இந்த ஐபி மேனுவல் ஐபி. அதே மாதிரி ஆட்டோ மேனேஜ்டு பை 40 ஐபேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வரப்போற வீடியோக்களில் பார்க்கலாம். அதே மாதிரி கிரியேட் அட்ரஸ் அப்ஜெக்ட் மேட்சிங் சப்நெட் அது ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சப்நெட் கிரியேட் பண்ணிக்கிறோம். செகண்டரி ஐபி அட்ரஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் சர்வர் நான் வந்து மேட்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட என்வாயன்மெண்ட்ல ஒரு ஒரு சர்வருக்கு வந்து எனக்கு 2 ஐபி வேணும். அதாவது ஒரே இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு நெட்வொர்க் கார்டுக்கு எனக்கு 2 இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்ஃபேஸுக்கு 2 ஐபி அட்ரஸ் வேணும்னா அந்த டைம் இது வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ், அதாவது இந்த போர்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும். அதாவது இந்த போர்ட்டை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு HTTPS வேணுமா, பிங் வேணுமா, எஃப்எம்ஜி ஆக்சஸ் வேணுமா, SSH ஆப்ஷன்ஸ் வேணுமா, SNMP வேணுமா, FTM வேணுமா, ரேடியஸ் அக்கௌண்டிங், இது மாதிரி இதில் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, உனக்கு எது வேணும் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த 40 கேட் ஃபயர் வாலில் போர்ட் ஒன்றுன்னு நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போர்ட் ஒன்றுன்னு எனேபிள் பண்ணிட்டு அது பிங் அக்சஸ் கொடுத்துருப்போம். அப்போ இது வந்து HTTPS நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து நம்மளோட வெப்சைட் நம்ம வெப் ப்ரௌசர்லேருந்து இந்த 40 கேட் ஃபயர் வாலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து HTTPS போர்ட் நான் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை வந்து நான் வெப் ப்ரௌசர் மூலியமா இந்த 40 கேட் ஃபயர் வாலை வந்து என்னால் வந்து அக்சஸ் பண்ண முடியுது. எப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸஸ்குள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வேன் போர்ட் 1 இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ் பிங்கு HTTPS SSH இதெல்லாம் நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அப்போ எனேபிள் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்க. இது வந்து போர்ட்டில் போயிட்டு நான் எடிட் பண்ணுறேன். இப்போ இதை பிங்கு HTTPS நான் வந்து இந்த போர்ட்டுக்கு வந்து நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேனா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட டெஸ்க்டாப்ல இருந்து பிங்கு 192.168.1.100 பிங் பண்றேன். பிங் ஆகுதா? இதுதான் என்னோட 40 கேட் ஃபயர்வாலோட ஐபி அட்ரஸ். இப்போ இந்த பிங் அட்ரஸ் நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க. எடுத்து விட்டு ஓகே பண்ணிட்டேன். கரண்ட்லி இதுதான் நீங்க ஒர்க் பண்றீங்க, கண்டினியூ பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து நான் பிங்கே வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு பிங் வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்னோட லேப்டாப்ல இருந்து பிங் பண்றேன். பிங் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு பிங் ரெஸ்பான்ஸ் வரல. இதுதான் நம்ம சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்ட் அக்சஸ். சேம் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பிங் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய 40 கேட் ஃபயர்வால் இது வந்து நான் வந்து வெப் ப்ரௌசர் மூலியமா அக்சஸ் பண்றேன்னா இப்போ வந்து HTTPS HTTP நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்து லாக் அவுட் பண்றேன். லாக் அவுட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து இது நான் வந்து வெப் ப்ரௌசர் மூலியமா என்னுடைய 40 கேட் ஃபைவால் அக்சஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து சுத்துது. நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இப்போ என்னோட லேப்டாப்ல இருந்து நான் பிங் பண்றேன். எனக்கு வந்து பிங் ஆகுது. ஆனா இப்போ வந்து நான் வந்து இந்த 40 கேட் ஃபயர்வால் வெப் ப்ரௌசர் மூலியமா அக்சஸ் பண்ண முடியுமான்னா செக் பண்ணி பார்ப்போம். 192.168.1.100 இதனால அக்சஸ் பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. லோட் ஆகிட்டே இருக்குது. லோட் ஆகவே இல்லை. அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், மறுபடியும் இதை நான் போய் என்னுடைய கன்சோல்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் இந்த பாருங்க வரல.
மறுபடியும் இந்த கன்சோல் லாகின் பண்ணிட்டு இது அந்த போர்ட்டை வந்து நான் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அட்மின் கன்சோல் லாகின் பண்ணிட்டேன். கான்ஃபிக் நான் ஷோ பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, போர்ட் 1 தத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். செட் அலோ அக்சஸ் பிங் SSH FGFM. ஸோ இதை HTTPS நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதனால என்னால் வந்து வெப் ப்ரௌசர் மூலியமா GUI இன்டர்ஃபேஸ் என்னால் அக்சஸ் பண்ண முடியல. நான் அதுக்கு என்ன பண்ண போறேன், கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் என்டர் பண்ணிட்டு எடிட் போர்ட் அந்த ஒன்றுக்கு போயிட்டு மறுபடியும் நான் வந்து இந்த போர்ட்டில் என்ன பண்ண போறேன், செட் அலோ access HTTPS ping SSH FGFM என்டர் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. இப்போ எண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், வெப் ப்ரௌசருக்கு போறேன். போயிட்டு 192.168.1.100 பார்த்தீங்களா, என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் வந்து இது பேர் என்னது, இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ்ங்கிறது நம்ம இன்டர்ஃபேஸில் நம்ம சொல்றது. இன்டர்ஃபேஸில் இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ். இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு போர்ட்டை வந்து நம்ம வந்து அந்த அந்த லேண்ட் போர்ட்டை வந்து அந்த இன்டர்ஃபேஸை வந்து எப்படியெல்லாம் அக்சஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ். ஓகேவா? என்ன பார்த்துட்டு இருந்தோம், இன்டர்ஃபேஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்ஃபேஸில் இந்த கிரியேட் நியூவில் பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்ஃபேஸில் என்னென்ன டைப் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ். ஓகேவா? இது டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. DHCP சர்வர் இதை நம்ம இந்த போர்ட்டுக்கு வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம்னா பண்ணலாம். அது எப்படி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்க்குறேன், போடலாம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு சீரீஸ்ல பார்த்தாச்சு. FortiGate ஃபயர்வால்ல இதுதான் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். ஸோ அப்புறம் இந்த வைஃபை SSID சேம் வைஃபைல வந்து SSID யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த இது. ஸோ நண்பர்களே, இந்த FortiGate ஃபயர்வால் சீரீஸில் இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இன் FortiGate ஃபயர்வால். ஓகேவா? நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த அக்ரிகேட்டு ப்ளஸ் இன்டர்ஃபேஸஸ் ரெண்டும் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. இந்த FortiGate ஃபயர்வால் சீரீஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பை பை.